வசனத்தை படிக்கிறோம், கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது அதன்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க செய்கைகளில் பாக்கியவானா இருப்பீங்க. நீங்க அவ சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டே வரீங்கன்னா உங்களுடைய இருதயம் அந்த அளவுக்கு சுத்தமாக தெளிவா கர்த்தருடைய ஒவ்வொரு மனதில் நினைக்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். புத்தியில மெச்சூர்டா இருந்து சிறு பிள்ளை மாதிரி இருங்க. அப்பா உங்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கலாம் எடுப்பதற்கு ரெடியா இருந்தீங்கன்னா அது சிறு குழந்தை மனது இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆட்கள் உள்ள தொடர்ந்து பிரவேசிக்கணும். ஒரு சில வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி வருகிறோம். இயேசு பிரதானமாக பேசின செய்தி ராஜ்யத்தின் செய்தியா இருக்கிறது. ராஜ்யத்துக்குள்ள நம்ம வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. ராஜ்யம் சொல்லும் பொழுது ராஜாவுடைய ஆளுகையும் ராஜாவுடைய சித்தமும் நடக்கக்கூடிய இடம், நிறைவேறக்கூடிய இடம், அவருடைய வல்லமை வெளிப்படக்கூடிய இடம் தேவனுடைய ராஜ்யம். இயேசு ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசினார். அவருடைய பிரசங்கத்துடைய முன்னுரிமை ராஜ்யமாக இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் சொல்கிறது, உலகளாவிய சபையில் பெரும்பாலான இடத்துல ராஜ்யத்தை குறித்து பேசுவதே கிடையாது. அவங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது எல்லாம் கூட கவுடுன்னு சொல்லுவாங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சபைக்கு வர்றதை தேடு, ஜெபம் பண்ணுறதை தேடு, அதைத்தான் தேடுனாங்க. அது ராஜ்யத்தை தேடுறது கிடையாது. ராஜாவுடைய ஆளுகையை தேடுவது, ராஜாவுடைய சித்தத்தை தேடுவது. அவங்க சில ரிலீஜியஸ் டியூட்டியை பற்றி பேசினாங்க. ராஜ்யத்தை தேடுன்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, மத சடங்காச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. ராஜ்யம் வேற, மதம் வேற. மனிதன் ஆதியிலே பாவம் செய்த பொழுது அவன் மதத்தை இழக்கலை, ராஜ்யத்தை இழந்தான். மதம் மனிதனை எப்பவும் பிஸியாக வச்சுருக்கோம். இதை செய்ய, அதை செய்ய, அங்கே போ, இங்கே போ, இப்படி போய் அதை செய்ய, நிறைய பிஸியாக வச்சுருக்கோம். அவனை ரொம்ப பிஸியாக வச்சுருக்கிறதுனால தனக்குள்ள என்ன இல்லை என்று அவனுக்கு தெரியாமே வாழ்வான். நீங்களாம் காலைல பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராஜபாளையத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நடந்து வராங்க. மழையோ பனியோ வெயிலோ வருவாங்க. ஏன்? ஒரு மத டியூட்டி, ரிலீஜியஸ் டியூட்டி, மத சடங்காச்சாரம், அதில் பிஸியாக இருப்பான். ஆனால் தனக்குள்ள என்ன இல்லை, எதை இழந்தேனுங்கிற அறிவே இல்லாமல் இருப்பான். மனிதன் பரலோகத்தை இழக்கலை. மனிதனுக்கு பரலோகம் கொடுக்கப்படவே இல்லை. முதல் மனிதன் எதை இழந்தான் என்றால் ராஜ்யத்தை இழந்தான், ராஜாவுடைய ஆளுகையை இழந்தான். இயேசு திரும்பி எதை கொடுக்க வந்தார்? ராஜ்யத்தை கொடுக்க வந்தார். அந்த ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துடைய நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்ற வந்தார்லாம். கவனிங்க, ராஜ்யம் முதல்ல எங்கே இருந்துச்சுன்னா தேவனுடைய மனதில் இருந்துச்சு, தேவனுடைய டெரிட்டரியில் இருந்துச்சு, பரலோகத்தில் மட்டும் இருந்துச்சு. வரீங்க இல்லையா? காணப்படாத மண்டலத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. தேவன் ஒரு நாள் இந்த காணப்படாத மண்டலத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வர விரும்பினார். வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டால. நம்ம காணப்படுகிற எதுவுமே இன்னொரு தோன்றப்படுகிற காரியத்தில் உண்டாகல. காணப்படாத தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்துச்சு. இந்த பூமியை பார்க்கலும் பரலோகம்ங்கிறது உறுதியானது, நிச்சயமானது, அந்தளவுக்கு உறுதியானது. பரலோகத்தில் இருக்க தேவனுடைய ஆளுகையை தேவன் பூமியில் கொண்டு வர விரும்பினார். அதற்கு முதல்ல ஒரு டெரிட்டரியை உருவாக்கிறார். தேவன் ஆதியில வானத்தையும் பூமி, மனிதன் ஆளக்கூடிய ஒரு டெரிட்டரி அது. அங்கே மனிதனை வைக்கிறார். மனிதனை வச்சு அவனை பண்படுத்தி காக்கும்படியாக வைத்திருக்கிறார். அவர் 2 பேரை படைச்ச உடனே அவர்கள் ஆளக்கடவர்கள்ங்கிறார். லெட் தம் டொமினியன்கிறார். அவர்கள் டொமைன் பண்ணட்டும். டொமைன் பண்ணட்டும்னா ராஜ்யம் பண்ணட்டும். என்னுடைய ஆளுகையின் கீழிருந்து என்னுடைய விருப்பத்தை பூமியில் நிறைவேற்றட்டும். சொல்றீங்களாங்க? அவருடைய கிங்டம் கிங்டம்னா கிங்குடைய டொமினியன், ராஜாவுடைய ஆளுகை நடக்கிற இடம். இங்கே சொல்றார், நீ ஒரு கிங்கா வைக்கிறேன், ஒரு கிங்கா வச்சு இங்கே நீ டொமைன் பண்ணு, நீ ஆளுகை செய்கிறார். வரீங்களாங்க? சொல்றாங்க, இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கு பார்த்தீங்களா? ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு ஒரு ஏரியாவை பிடிக்கிறாங்க வச்சுங்களேன். ரோம கவர்மெண்ட்டு ஒரு ஏரியாவை பிடிக்குதுன்னா, அங்கே இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு 300 சிட்டிசன்ஸை கொண்டு போய் அந்த ஊரில் வைப்பாங்களாம். 300 குடிமக்களை கொண்டு போய் அந்த புதிதாக
பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் வைப்பாங்களாம். எதுக்குன்னா இந்த ராஜ்யத்தோட கல்ச்சரை சொல்லி கொடுப்பதற்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்மளோட ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த ராஜ்யத்துடைய கல்ச்சர் என்னன்னு சொல்லுகிறது தான் இந்த வேத புத்தகம். கவனிக்கிறீங்களாங்க? நம்ம வாழ்கிறது ஜனநாயக நாடு. ஜனநாயகம் விரிவடையாது, அவ்வளோதான், அதான் எல்லை. ஆனால் ராஜ்யம்ங்கிறது விரிவடையும். இப்போது சமீபத்தில் எல்லாரும் ராஜேந்திர சோழனை பற்றி பேசினாங்க இல்லையா? யார் அதுங்க கதிங்க? ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனை பற்றி சொன்னாங்கல்லங்க. நம்ம பிஎம்மோட கங்கை என்ற சோழபுரத்துக்கு வந்தார்லங்க. ஏன் அவருக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குன்னா, அவருடைய ராஜ்யம், அவர் டெரிட்டரி மியான்மரு, சிங்கப்பூர், பல நாடுகளுக்கு ஒரு டெரிட்டரி போச்சு. ஒரு ராஜானாவே தன்னோட ஆளுகையை எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறவர் தான் ராஜா. ஆனால் ஜனநாயகம்னா அவ்வளோதான். நம்ம வாழ்கிறது, மாம்சீகமாக வாழ்கிறது ஜனநாயக நாடு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்கிறது ஒரு ராஜாவோட ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோம். குடிக்கிறீங்களா? இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், எல்லைகள், உங்களுடைய நன்மைகள் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இது ராஜ்யம். ராஜ்யங்கிறது நாளுக்கு நாள் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது 1:26 சொல்லுகிறார், அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வைத்தான் இருக்கலாம். முடிங்க. இந்த ராஜ்யம் செயல்படுகிற ஒரு பிரதானமான விதம், எதை இருதயத்தில் விசுவாசிக்கிறோமோ அதை வாயை திறந்து பேசுவது. உலக ராஜ்யம் எப்படி நடக்கிறது என்றால், இந்த கண்களில் காண்கிறத கண்டு பேசுவது. எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், அதை பார்த்து பேசுவது. இந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்றால், எதை விசுவாசிக்கிறோம் அதை பேசுகிறது. சொல்ற வித்தியாசம் புரியுதா? உலக ராஜ்யம்ங்கிறது புலங்களினால் ஆளப்பட்டு கண்களும் காதுகளும் கொடுக்கிற உணர்வுகளை பேசுவது. தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்தை விசுவாசித்து அதை வாயை திறந்து பேசுவது. என்ன பேசுகிறீங்க ரொம்ப முக்கியங்க. ஆதியாம் 1 ராஜா எப்படி செயல்படுகிறான் இருக்கு. பேசுகிறார், நல்லதென்கிற காண்கிறார், பின்னம் அதற்கு பெயரிடுகிறார். புது வருஷத்தில் பேசினேன். ஒன்று பேசுகிறார், காண்கிறார், அப்புறம் பெயரிடுகிறார். அப்படித்தான் ராஜ்யம் செயல்படுகிறது. எப்பொழுதுமே உங்களை முட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஒரு முட்டா பையன், எனக்கு அறிவே கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அந்த நாட்களில் நான் அந்த படம் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. எனக்கு சினிமா பாட்டெலாம் அந்த முன்னாடி இருக்க கொஞ்சம் பாட்டு தெரியும். அது அப்படி இருக்குது, வெளியே அழிக்க முடியல என்னால். அப்படியே வேணால் டபக்குன்னு வந்துடுது. ஒரு காலத்தில் ஒரு பாட்டு இருக்கு, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க. இப்படியே நீங்கள் நான் ஒரு முட்டாளுங்க அப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்க வச்சுங்களேன், அறிவு நல்லா வேலை செஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ, 4 பேர் என்ன சொன்னாங்களோ அதை பேசுகிறீங்க. அப்படி பேசுவது ராஜ்யம் கிடையாது. எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுங்க. ஏன் சொன்னார், அவன் சொன்னபடி ஆகினார். அவன் என்ன சொல்கிறானோ அப்படியே ஆகினார். இந்த ராஜ்யம் அப்படித்தான் நடக்கும். அவர் சொல்கிறார், சொன்னபடி ஆயிற்று. நீ சொல்லு, நீ சொன்னபடி ஆகும். ஏழையா இருக்கியா, ஏழைன்னு சொல்லாத. ஐஸ்வர்யவான்னு சொல்லு, ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லு. பலவீனமாக இருக்கா, பலவீனனும் தன்னை. அதான் ராஜ்யத்தினுடைய சட்டம், ராஜ்யம் செயல்படுகிற விதம். அவர்கள் ஆளக்கடவர்கள்ங்கிறார். மனுஷன் ஆளணும். எதை ஆளணும்? மீன்களை ஆளணும், மிருகங்களை ஆளணும், மற்ற எல்லா காரியங்களையும் ஆளணும். மனிதனை ஆளக்கூடாது. இன்னைக்கு மனிதன்கிட்ட பார்த்து ஒரு வேலையை செய்யுங்கன்னா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன்? அவரை ஆள வர பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனுஷனுக்கு என்னென்னா, தன்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு வேலை நிறைவேறுவதற்காக சொல்லுகிறோம். யாருமே யாரும் ஆளுகிறது கிடையாது. நான் என் மனைவி ஆளுகிறது கிடையாது, என் மனைவி என்னை ஆளுறது கிடையாது. ஒரு வேலை நிறைவேறுவதற்காக எல்லாரும் ஒருமித்து காரியங்களை நடப்பிக்கிறோம். கர்த்தர் கூட நமக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறார், செய்ய முடியாத நமக்கு ஏவுகிறார், நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவது கிடையாது. ராஜ்யத்தை அறிந்து ராஜ்யம் செயல்படுகிற விதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடும். வேதத்தை படிக்கிற விதம் மாறிடும், பார்க்குற கண்ணோட்டம் மாறிடும். சபைக்கு வர்றோம், சபைக்கு வசனத்தை கேட்பது நல்லது.
ஆனால் கேட்கறதுனால் மாத்திரம் மாற்றம் வந்துடுமான்னு கேட்டோம்னா மாற்றம் வராது. கேட்குற மக்கள் எந்த விதத்தில் கேட்குறோம், இதனை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், இதை கேட்ட விதத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அநேக காரியங்களுக்கு நம்ம கத்தாவை எப்போ நம்ம தவிக்கிறோம். நாம் ஒரு காரியத்தை தவிக்கிறதை பார்க்கலாம், பெற வேண்டும் என்று தவிக்கிறதை பார்க்கலாம், கர்த்தர் அதை நம்ம கொடுக்க விரும்புகிறார். ஏன் இன்னும் நம்ம கையில் இல்லைன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இதில் நம்ம வளர்ச்சி அடையாமல் இருப்போம். சில மக்களுக்கு இல்லை, இன்றைக்கி 2 கோடி கொடுத்தாவே அவங்கள பிடிக்க முடியாது. நீங்கள் 10 கோடியை கையாளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஞானம் இருக்குதுன்னா கர்த்தர் உங்களுக்கு 10 கோடி ஈஸியாக கொடுப்பாரு. கர்த்தர்ட்ட பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி கையாள போகிறது தான் முக்கியம். அதே போல் சபைக்கு வருகிறோம், சபைக்கு வசனத்தை கேட்பது நல்லது. ஆனால் யார் பலன் அடைகிறார்கள், யார் நன்மையை பெறுகிறார்கள் என்றால் கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் பலனை பெறுகிறார்கள். கேட்கணும், கேட்டு என்ன கேட்குறோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும். லூக்கா திருப்புவோம், லூக்கா 12 கையில் ஊதி சொல்லுவேன், நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், விசுவாசிக்கிறேன், அதன்படி செய்கிறேன். ஆமேன் ஆமேன். கேட்கணும், அது விசுவாசிக்கணும், அப்புறம் அப்படியே செய்யணும். வாசிப்போம் லூக்கா 12 29. ஆக எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவில் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை புசிப்போம், எப்படி ஃபீஸ் கட்டுவோம், விலைவாசிலாம் பயங்கரமாக போச்சு, ஒரு வீடு வாங்க முடியுமா, அந்த நாட்கள்லே இடம் வாங்கி போட்டிருக்கலாம், நம்ம அறிவு இல்லாமல் அந்த இடத்த வாங்காம விட்டோம், வாங்கியிருந்தோம்னா எனக்கு நல்ல வீடு கட்டிடலாம், இப்படி வாழ்நாள் முழுக்க நம்ம வாடகை வீட்டிலே வாழ வேண்டியிருக்குமான்னு அப்படி எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை எதில் வாழ்வோம் என்று கவலைப்படுகிறோம் என்றால் ராஜா சொன்ன வார்த்தையை நம்ம மறக்கிறோம்னு அர்த்தம். மக்கள் ஒருவருக்கு பேசுகிறாங்க இல்லையா, கம்யூனிகேஷன், அரை மணி நேரம் பேசுகிறாங்க, 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அவங்க பேச்சை அப்படியே நீங்கள் நல்லா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க அதில் என்ன பேசுனாங்க, அதோடைய கருப்பொருள் என்னன்னு பேசுனோம்னா அவங்க பெரும்பாலும் பேசுனது பிரச்சனையாக தான் இருக்கும். அவங்க எதை பேசுனாங்க, 3/4 மணி நேரம் எதை பேசுனாங்கன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்க நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை சவால்களை தான் நம்ம பெரும்பாலும் பேசுகிறோம். நம்ம என்ன வேணும்னு பெரும்பாலும் பேசுகிறதே கிடையாதுங்க. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. நம்ம பேசக்கூடிய அத்தனை கான்வர்சேஷன்லையும் 90% மேலே இருக்கிறது நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை சவால்களை பேசுகிறோம். அப்புறம் ஒருவருக்கு பேசுகிறோம், அப்புறம் என்ன செய்யுது, ஜெபம் தான் பண்ணணும் அப்படிம்பாங்க. சரி, ஜெபம் பண்ணுறது நல்லது. ஜெபம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சூழ்நிலை மாறும்னு விசுவாசிப்போமான்னு கேட்டால் அப்போ விசுவாசிக்க மாட்டோம். எதை பேசணுமோ அதே திரும்ப பேசுவோம். சில மக்கள்லாம் இருக்காங்க, டிவியில் நம்ம ப்ரோக்ராம் ஓடுது இல்லையா, அந்த நம்பர் வந்தவுடனே அவனை கூப்பிடுவான், வந்தோடனே உடனே கூப்பிடுவான். திரும்பி பார்த்தோம்னா அவன் இந்த ட்ரூ காலர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரூ காலரில் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பி லைனில் இருக்காங்களா சைலண்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற காமிச்சிருது. ட்ரூ காலரில் பார்த்தோம் இன்னொரு காலில் இருப்பாங்க, அவன் இன்னொரு இடத்துல ஃபோன் பண்ணி அவங்க பிரச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும், அதுக்கப்புறம் என் சூழ்நிலை மாறும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும். 30 இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நல்ல வீடு வேணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், நல்ல உணவு வேணும், தங்குவதற்கு நல்ல இடம் வேணும், இதெல்லாம் வேணும். ஆனால் கர்த்தர் தேட சொன்னது, வாஞ்சிக்க சொன்னது மனதில் எண்ணத்தில் இருக்கிறது பொருள் அல்ல, தேவனோட ராஜ்யம், தேவனோட ஆளுகை. தேவனோட ஆளுகை இருந்துச்சுன்னா தேவனோட சித்தம் நடக்கும். தேவனோட சித்தம் என்ன, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு இருக்கணும், நல்ல உடை உடுத்தணும், நல்ல இடத்துல இருக்கணும், அதான் தேவனோட சித்தம். தேவனோட ஆளுகை மனதில் இருக்கிறது என்றால் நான் எல்லாவற்றையும் நானே கலங்குறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நான் ஆளுகை செய்கிறேன். தேவனுடைய ஆளுகை மனதில் இருக்கிறது என்றால் இவைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாரு 31 தேவனோட ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கன்னா சபைக்கு வாங்கன்னு சொல்லலை, வரணும், கட்டாயம் வரணும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
சபைக்கு வந்துட்டு போகிறதுனால இல்லை, சபைக்கு வந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கிறனால வேறு மாற்றம் வரப்போது கிடையாது. சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுங்க, லார்ட் bless திஸ் ஃபுட்டு, bless மீ அண்ட் bless திஸ் ஃபுட். என்னை ஆசீர்வதிங்க, சோறை ஆசீர்வதிங்க, ஆமென். நல்லது. அது ராஜ்யத்தை தேடுறது கிடையாது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரதானமானது என்ன? ராஜாவோட ஆளுகையை தேடுகிறது, ராஜாவோட சித்தத்தை தேடுகிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இயேசுடைய மனதில், எண்ணத்தில், அவர் சிந்தை முழுவதும் ராஜ்யத்தை கொடுத்துருந்துச்சுங்க. எங்கே பேசினாலும் ராஜ்யத்தை பற்றி பேசினார். அவர் ராஜ்யத்தை குறித்து அந்த அளவுக்கு பேசினதுனால அவருடைய 2 சீசர்களுடைய அம்மா வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என் மகன் ஒருத்தன் வலது பக்கம் இருக்கணும், இன்னொருத்தன் இடது பக்கம் இருக்கணும்னாரு. இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து 40 நாள் இருந்தார். என்ன பேசினார்? என்னமே பேசினாரு. என்ன பேசினாரு? அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. 40 நாள் தேவனோட ராஜ்யத்தை குறித்து 40 நாள் அவரோட பேசினார்ன்னு இருக்கு. உயிர்த்தெழுந்த பிறகும் எதை பேசினாருன்னு சொல்றாரு? ராஜ்யத்தை குறித்து பேசினார்ன்னு இருக்கு. உடனே அவர்கள் கேட்குறாங்க, இந்த காலத்தில் யார் நீ இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்னு கேட்குறான். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவனோட மனதில் இருந்தது ராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறார். 40 நாள் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. அப்போ இந்த காலத்தில் ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொன்ன பொழுது நீங்கள் போய் சாட்சியாக இருங்கன்னாரு. அந்த நாளையும் வேலையும் அறிவது உங்கள் வேலை இல்லை, நீங்கள் போய் சாட்சியாக இருங்க. நீங்கள் சாட்சியாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சாட்சியாக வாழ்கிறீங்க, ராஜ்யத்தோட ஆளுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுன்னா, உங்களை பார்த்தே புத்தகத்தை பார்க்குற மாதிரி மனுஷன் பார்ப்பான், பைபிளை பார்க்குற மாதிரி பார்ப்பான். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு வெளியே வருகிறத பார்க்குறான். அவனும் இந்த பிரச்சனையில் இருக்கான், நீங்களும் இந்த பிரச்சனை இருக்கீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹோப் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வெளியே வருவோம், கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற வரை நான் தோல்வி அடைய மாட்டேன், வெளியே வருவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதை பார்த்த உடனே அவனும் ராஜ்யத்தில் வர விரும்புகிறான். நான் சொன்னது புரியுது? ராஜ்யம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்? நான் வாழ்கிற வாழ்க்கை, சாட்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. தேவனோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும். நீதியம்னா ஒரு சரியான வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, அப்ரைட் லைஃப், ஒரு உத்தமமான லைஃப். நீதியும் சமாதானமும். 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தால் கூட உள்ள ஒரு பீஸ் கலங்கலை. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? நீங்கள் 40 வசனம் சொல்லலாம் ஒருத்தன்ட்ட போய், 40 வசனம் சொல்லிட்டு உங்கள் முகத்தை பார்த்தோம்னா முகம் அப்படி இருளடைஞ்ச முகமாக இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தை உள்ளிருந்து வரல, வெறும் உதட்டிலிருந்து வருது. ஆனால் 1000 பிரச்சனைகள் மத்தியில் ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம், இதுலேருந்து வெளியே வருவோங்கிற ஹோப் இருந்துச்சுன்னா அதான் உங்களுக்கு பீஸ் இருக்குது. அப்புறம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அப்படி வாழ்ந்து பாருங்க, ராஜ்யத்தின் மனநிலை உங்களுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி வாழுகிற மக்கள் இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதான் சொன்ன தேவனோட ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும்னா தரத்திலையும் அளவிலையும் சிறந்த விதத்தில் கொடுக்கப்படும். கவனிக்கிறீங்க? ராஜ்யம் வாழ்க்கையில் ஆளுகை செய்தா கவலைப்படுறீங்களா? வரமாட்டேங்க. அப்படின்னா ராஜ்யம் வேலை செய்யலன்னு அர்த்தம். பயப்படுறீங்களா? நீங்கள் கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்கன்னா பிசாசு சொன்னதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் பயப்படுகிறோமோ, எப்பப்பெல்லாம் கவலைப்படுகிறோமோ, கர்த்தர் சொன்னதை நம்ம மறக்கிறோம், பிசாசு சொன்னதை தியானிக்கிறோம்னு அர்த்தம். விசுவாசத்தில் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், எல்லா கவலைகளையும் கர்த்தர் மேல் வைத்து விட்டேன். ஆமென். வச்சிட்டீங்களா? இப்போ கவலைப்படுறீங்களா? அவர் ஆளுகை செய்யட்டும். கவலைப்படும். எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. என் வாழ்க்கையில் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைகளை மேற்கொண்டு வெளியே வர்றோம். பிரச்சனையிலேயே சிக்கி மூழ்கிறது கிடையாது. ராஜ்யத்தின் மனநிலை இருந்துச்சுன்னா அந்த நாளுக்கு தான் உங்கள் வாழ்க்கை விரிவடைந்து கொண்டே இருக்கும்.
மத்தேயு திருப்புவோம். மத்தேயு 21:28 வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். இதில் அந்த ஒரு மனுஷன் யாரு? ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாங்க. அந்த மனுஷனுங்கிறது பிதாவாகிய தேவன். அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் யாரு? நீங்களும் நானும். கவனிச்சுட்டு வாங்க. தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்கு தன் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறார், இதை செய்யி அதை செய்யின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், மாட்டேங்கிறான். அப்படி கர்த்தர் நம்ம இடத்துல வந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது மாட்டேன்னு சொல்கிறது சரியா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா? கர்த்தர் ஒன்று சொல்கிறார், மகனே மகளே எனக்கு அது செய்வியான்னு உங்கள்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அது நான் செய்வேன்னு சொல்கிறதா இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்கிறதா? ஆனால் இந்த வாழ்க்கையில் ரியாலிட்டியில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. கர்த்தர் நம்மளோட ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்து செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருந்து செய்கிறோமான்னு கேட்டோம்னா பெரும்பாலும் கிடையாது. ஏன் பெரும்பாலும் கிடையாதுன்னா, நிறைய மக்களுடைய மனதில் அது கர்த்தர் தான் சொல்கிறாரா, நானா நினைக்கிறேனான்னு ஒரு எண்ணம். இது கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டார், பாஸ்டர் சொல்லியிருப்பார், அந்த ஊழியத்தில் சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்கன்ட்டு அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அப்படி தட்டி கழிச்சிட்டு போயிடும். இங்கேயும் அந்த அப்பா சொல்கிறாரு, தன்னோட தோட்டத்தில் அவள் வேலை செய்யும்படி திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யன்னு சொல்கிறாரு. அவன் மாட்டேங்கிறான், வேற ஆளை பாருங்கிறான். எனக்கு எவ்வளவே வேலை இருக்குது, நான் செய்ய வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குது, நான் மாட்டேங்கிறான். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களுடைய நிலை இதே நிலையில் தான் இருக்குது. ராஜ்யத்தின் ராஜா தன்னுடைய ஆசையும் விருப்பத்தையும் ஒரு மனிதன் மூலமாக செய்து நிறைவேற்ற விரும்பும் பொழுது அதை செய்யாத ஜனங்கள் தான் நிறையா இருக்காங்க. கர்த்தர் நம்மோட பேசுகிறாரா? பேசுகிறார். பேசுகின்ற தெய்வம்னு ஒரு சீரியஸாக பேசுகிறேன். கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். கர்த்தர் நம்மளோட பேசும் பொழுது பெரிய ஒரு வானத்திலிருந்து அப்படியே சத்தம் கேட்குற கிடையாது. இல்லை, ஒரு தரிசனத்தை பார்த்தேன், அதான் ரேர். அப்படியே இப்போ வானத்திலிருந்து தரிசனத்தை பார்த்தேன், அதான் ரேர். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட மக்கள் நமக்கு கர்த்தரோடு நல்ல உறவு இருக்கிறது, கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறோம், கர்த்தரோடு க்ளோஸாக இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் உணர்த்துவார். கர்த்தர் ஏதாச்சும் உணர்த்தி இருக்கிறாரா? உணர்த்தவே இல்லைன்னா நீங்கள் ஆவிக்கு ரீதியில் மண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். களிமண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, கட்டாந்தரை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். களிமண்ணை வளைஞ்சிடலாம். கர்த்தர் நம்மளோட உணர்த்துறார், நம்மகிட்ட பேச சொல்கிறார். அப்படி பேச சொல்லும் பொழுது, அதை செய்ய சொல்லும் பொழுது, இதை செய், இப்படி இரு, இப்படி சாட்சியாக வாழு, இதை நோக்கத்துக்காக செய்யுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளோட இடைப்படும் பொழுது பெரும்பாலான நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது என்று நம்முடைய மாம்சம் சொல்லுது. இதை செய்ய வேணாம், இப்போதைக்கு செய்ய வேணாம் அப்படின்னு மாம்சம் சொல்லுது. ஏன் சொல்லுது என்றால், நம்முடைய மனது எந்த அளவுக்கு மர்வமாக இருக்கிறதோ, அதாவது தேவனோட வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அதுக்கு ஏற்ற விதத்தில் தான் நம்மளோட மாம்சத்துக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய மனது வந்து தேவனோட வார்த்தையினால் புதுப்பிக்கப்படவே இல்லைன்னா மாம்சம் சொல்கிறத அப்படியே செய்வோம். ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனால் மாம்சமும் மனதும் செய்கிறதை அப்படியே செய்யக்கூடிய ஆட்களாக இருப்போம். சொல்கிறது புரியுதாங்க? கர்த்தர் இதை செய்ப்பா, இதை உன் வாழ்க்கையில் செய்ய நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொல்லும் பொழுது பெரும்பாலான நேரத்தில், பெரும்பாலான நேரம் இல்லை, 99.9 நேரம் சரீரம் வேணாம் சொல்லும், செய்யாதேன்னு சொல்லும். அப்படி செய்யாதேன்னு சொல்லும் பொழுது நாம் அதை செய்ய விரும்பாத பொழுது அதுலேருந்து வெளியே வர முயற்சி எடுப்போம். அதுக்கு சாக்கு சொல்லணும். ஏன் செய்யலை? கர்த்தர் சொன்னாரும் போல தெரியுது, ஒரு உணர்வு இருக்குது, உணர்த்துதல் இருக்குது. அதை செய்யாமல் இருப்பதற்கு நம்ம வழிகளை தேட ஆரம்பிப்போம். நமக்கு நிறைய அதுக்கான உதவிகளை பிசாசு உடனே கொடுப்பான். நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பதற்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அத்தனை உதவி செய்வான். என்ன சொல்லுவான்? இது கர்த்தர் சொன்னது மாதிரி தெரியல, எனக்கு கர்த்தர் இப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா இவங்க பல ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட கேட்டு தான் நடக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், இது கர்த்தர் சொன்னது மாதிரி தெரியலையே, கர்த்தர்னா இப்படி சொல்ல மாட்டார், கர்த்தர் அப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே அதுலேருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் சொல்லலை என்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அப்படியே அதை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க.
சில மக்கள் இது கர்த்தர் தான் சொன்னாருன்னு தெரிஞ்சால் கூட நான் செய்ய மாட்டேன்ருவாங்க. நான் செய்ய மாட்டேன், இப்பொழுது என்னால் செய்ய முடியாது. அப்படி என்ன ஆகும்னா, பிசாசு உங்கள் வாழ்க்கையில் என்ன விரும்பினானோ அதை செய்யக்கூடிய மக்களாக மாறிடுவான். இல்லை கவனிங்க, விட்டு போங்க, பிரச்சனை இல்லை. சில இடத்துல எல்லாரும் வாழ்க்கையும் செய்யலாம். ஆனால் அடுத்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துல்லியமான பதிலை உங்கள்கிட்ட பேச வேண்டுங்கிற ஒரு சூழ்நிலை. ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அப்போ உங்கள்கிட்ட பேசுவார். அப்பொழுது உங்களுக்கு மனதில் தீர்மானம் எடுக்க முடியாது. கர்த்தர் தான் சொன்னாரான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் சொன்னாரா, நம்மளாம் நினைக்கிறோமா? ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு பழக்கம் கிடையாது. மக்கள் பெரும்பாலும் கர்த்தருடைய சித்தத்தை எப்போ தேடுறாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு. நம்ம கார்த்திகோட முதல்ல ஒரு அலன்னு சொன்னேன். இப்போ யோசிக்கிறான். சொன்னோடனே பாச ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னா 3 மாதம் ஜெபம் பண்ணால் அந்த பிள்ளை இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொன்று காமிச்சேன், ஜெபம் பண்ணி சொல்கிறேன். டே ஜெபம் பண்ணி உன்ட்ட இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு வந்துட்டு கேட்டேன். என்னடா பேசியிருக்காரு? ஏன்ட்ட என் பூச்சி பூசுறேன்ட்ட. அதாவது சின்ன சின்ன காரியத்திலையும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினீங்கன்னா வாழ்க்கையில் மேரேஜுங்கிறது குரூசியல். முட்டை இருந்துச்சுன்னா முட்டையை உடச்சிக்கலாம், முட்டையை உடச்சி ஆம்லேட் போட்டுக்கலாம். உடஞ்சி ஆம்லேட் ஆயிடுச்சுன்னா முட்டை வராது, அவ்வளோதான். புரியுதா? அதனால் முட்டையை உடைக்கிறதுக்கு முன்னாடி உடைக்கணுமா உடைக்க வேணாமா அப்படின்னா கரெக்டான டிசிஷன் எடுக்கணும்னா கர்த்தர் உங்களோட துல்லியமாக பேசுகிறதே பழைக்கணும் ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான முக்கியமான டிசிஷன். ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறது தெரியும். மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் கூமுட்டியாக தாங்க மக்கள் இருக்காங்க. சிலர்லாம் எத்தனைமா சொல்லியிருக்கேன், ஏமாந்துறாங்க, தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கண்டு. சமயத்தில் பிள்ளை நல்லா அவங்க ஃபேமிலியாக அவன் பிரசங்கத்தை மாஞ்சுன்னு கேட்பாங்க. யாரே சொன்னாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லிங்க் அனுப்பி ஒரே நாளில் 1.5 லட்சம் அளந்திருக்கா அந்த பிள்ளை. கஷ்டப்படுற குடும்பம் அது. நைட்டு ஃபோன் பண்ணாப்பா, அங்கிள் எனக்கு 1.5 லட்சம் போச்சு, ஜெபம் பண்ணுங்க. வரதுக்கான வாய்ப்பு இல்லை மாடி. நான் என்ன அது வராது. ஞானம் முக்கியங்க. நான் என்ன சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் மேலேருந்து குதிக்க போகிறீங்க, அங்கிள் என் கால் ஒடியாமல் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அங்கிள்னா. வேணா 108 சொல்கிறேன், டக்குன்னு உடனே தூக்கிட்டு போகிறது அதான் சொல்ல முடியும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லாவை வயலேட் பண்ணுறீங்க. நீ ஒவ்வொரு காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கர்த்தர்ட்ட கேட்கணுங்க. சொல்ல மாட்டாருங்கிறீங்களா? நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காமிப்பேங்கிறாருங்க, உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிறாருங்க. சின்ன சின்ன காரியத்தை கர்த்தர்ட்ட கேட்டு நடங்க. நீங்கள் ராஜ்யத்தில் 4 நாள் ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டே இருப்பீங்க, முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. மத்தேயு சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்நாளில் என்னை நோக்கி, அந்த வசனம் வாசிங்களேன். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. இது ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபல். இது கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுனால தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஒரு சொல்கிறதுனால அல்ல, சொல்கிறதை செய்கிறதுனால ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர் என்று வாயை திறந்து சொன்னோம்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். ஆனால் அதோட நின்றது கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையணும். தேவன் நமக்கு அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை அடைய வேண்டுமென்றால் சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இல்லை, என் சித்தத்தின்படி செய்கிறவன். ஆண்டவர் சொன்னால் என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கை கொள்வாண்டார். ஒரு மனுஷன் மெய்யாவே கர்த்தரை நேசிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறான், கர்த்தர் தான் ஆண்டவர், கர்த்தருக்காக தான் வாழ்கிறேன், என் உயிரே கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா நீ கர்த்தரை நேசிக்கலைன்னு அர்த்தம். இந்த தமிழில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வாயாலே வடை சுடுவான்னு. வாயில் வடை சுடுறது, போலி சுடுறது நிறையா. சும்மா வாயிலேயே அப்படி பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு வாயில் சொல்கிறது இல்லை. சொல்கிறாரு, சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் பரலோக ராஜ்யத்தை உள்ளே போவான், அதில் நன்மைகள் அனுபவிப்பான். யாக்கோபு திருப்போம், யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாய் இருங்கள். எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்குற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்களில் பாக்கியவனாக இருப்பான். 22 சொல்லுகிறார், வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான் இருக்கு. யார் அவனை வஞ்சித்தரல? வசனத்தை படிக்கிறோம், கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு, உள்ளேருந்து பேசலாம், அல்லது ஒரு வசனம் நம்மகிட்ட எலும்பி பேசலாம், அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசலாம். அப்படி பேசும் பொழுது அதன்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் செய்களில் பாக்கியவனாக இருப்பீங்க. அதையே உற்று பார்த்து, அதையே சிந்தித்து, அதை யோசித்து, இது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறது, எப்படியோ செய்து நிறைவேற்றணும் இருந்தீங்கன்னா உங்கள் செய்களில் நீங்கள் பிளஸட் மேனாக இருப்பீங்க, பாக்கியவனாக இருப்பீங்க. ஆனால் அது கர்த்தர் சொன்னாரா, நான் சொன்னாண்டு அப்படி விட்டுட்டு உங்களோட மாம்சமும் மனதும் செய்யக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றக்கூடிய ஆளாக இருப்பீங்க. உங்களை வஞ்சிக்கிறீங்க. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொய்யை நம்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? 1 லட்சம் போடுங்க, 3 மாதத்தில் உங்களுக்கு 6 லட்சம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் போட்டீங்க. 3 மாதம் கழித்து யார் சொன்னார்னே உங்களுக்கு தெரியல, அவர் போயிட்டார். 6 மாதம் கழித்து இப்போ 6 லட்சம் வரல, ஆளே இல்லை. இப்போ நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் இருக்கு இல்லையா? என்னங்க வஞ்சிக்கப்படுறதுன்னு என்னங்க? ஒரு பொய்யை நம்புறது. கர்த்தர் இதான் சொன்னாரும் தெரியுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தெரியுது, அப்படி தெரிந்தும் அதை செய்யாமல் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆள் சொன்னதை கேட்டு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பிசாசு சொன்னதை நம்பியிருக்கீங்க. அப்பொழுது சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். வேதம் சொல்லுவது தீமோத்தேயுவில் சொல்கிறாரு, வருங்காலத்தில் தங்கள் ஆசை விருப்பத்துக்கேற்ற போதகர்களை இவர்கள் நியமித்துக் கொள்வார்கள் இருக்கு. அவங்க எதை விரும்புகிறாங்களோ, எதை வாஞ்சிக்கிறாங்களோ, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற விதத்தில் தங்களை ஓகே சரி சூப்பர் இது கரெக்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில பாவம் தான் இருக்குது, யாரும் பாவம் செய்யலை, எல்லாம் பலவீனம் தான், நீங்கள் பாவம் நினைக்காதீங்க, பலவீனம் நினைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போதகர்களை அவர்கள் சேர்த்துக்கொள்வான் இருக்கு. அப்போ என்ன? சத்தியத்தை விட்டு பொய்க்குள்ளே போகிறோம். இருதயம் சுத்தமாக இருக்கா? கர்த்தரோடு நடக்கிறீங்களா? அதை விட்டுருவோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருக்கு இல்லையா? உங்கள் இருதயம் சுத்தமாக தான் இருக்குல்ல. காண்டம்னேஷனில் போயிடாதீங்க. கர்த்தரோடு சுத்தமாக இருக்கீங்க, கர்த்தரோடு நல்லா க்ளோஸாக இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிற, மகனே மகளே, இது உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், இது நீ செய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது கர்த்தர் தான் சொல்கிறாருன்னு தெரியுது. நீங்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் செய்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், மகனை இதையும் செய்யும்பார். நீங்கள் அவர் சொல்ல சொல்ல செஞ்சுக்கிட்டே வாரீங்கன்னா உங்களுடைய இருதயம் அந்தளவுக்கு சுத்தமாக தெளிவாக கர்த்தருடைய ஒவ்வொரு மனதில் நினைக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆளோட நெருக்கமாக பழகுங்க, அவர் விரும்புகிறதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் மனதில் நினைக்கிறத கூட உங்களை கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் சொல்கிறது உங்களை புரிந்து கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொன்னால், என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனார், அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதினார். கர்த்தரோட நெருக்கமாக பழகிறோம், கர்த்தரோட வாழ்கிறோம்னா கர்த்தர் என்ன நினைக்கிறார், எது செய்கிறார், இதை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீ ராஜ்யத்தில் அடுத்த நிலையில் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட நிலையில் மட்டுமல்ல, ராஜா உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நன்மைகளை ருசி பார்த்து அநேகருக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக இருப்போம். சொன்னது புரியுதுங்களா? ராஜ்யம் செயல்படுகிறதை இந்த உலக மக்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுகிறதை பார்ப்பாங்க. கையில் வந்து சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், கேட்ட வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறேன். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து ஃபார்வர்ட் ஆகி போவான். அது மத்திய திருப்போம், மத்திய 21.
மற்ற 21 29 சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கு என் தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கிறாரு. அதற்கு அவன் மாட்டேன் என்கிறான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். முதல்ல மாட்டேன்ங்கிறான். சரி, அப்புறம் சொல்கிறான், சே ஆண்டவராச்சே, செய்யாமல் இருக்கக்கூடாது, அவர் தான் நம்மளை ஆண்டவர், அவர் தான் எஜமான், கர்த்தர் சொன்னதுக்கப்புறம் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நல்லது இல்லையேன்னு சொல்லி ஒரு மனஸ்தாபப்பட்டு செய்கிறீங்க. கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? கட்டாயம் அங்கீகரிப்பார். ஏன்னா கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பேதுருட்ட ஒரு நாள் கேட்டாங்க, நீனும் அவருடைய ஆள் தானேன்னு கேட்டவொன்னே, யாரை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு ஏசுன்னா யாருன்னே தெரியாதே, அப்படிப்பட்ட பேரனை தான் கேட்குறேன், யாருங்க அது அப்படின்னாரு. அப்புறம் அவர் வையவும் திட்டவும் தொடங்கினார்ன்னு இருக்கு. அவரை கர்த்தர் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இவன் சொல்கிறான், முதல்ல மாட்டேன்னா, அப்புறம் செஞ்சிட்டான். அப்புறம் இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகல. உடனே செஞ்சிடலாம், ஆனால் செய்யலை. இதே மாதிரி ஆட்கள் நீங்கள் நிறையா இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவருக்கா நான் அப்படி செஞ்சிருவேன், ஆண்டவருக்கா இப்படி செஞ்சிருவேன், ஆண்டவருக்கா நான் 10 கோடி கொடுக்கலான் இருக்கேன், அது செய்யலான் இருக்கேன், இது செய்யலான் இருக்கேன். கடைசியில் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. சில மக்கள் எதுவுமே பேச மாட்டாங்க, ஆனால் செயலில் இருப்பாங்க. எனக்கு மட்டும் கப்பல் வரட்டும், கப்பலில் வந்தோடனே முக்கால்வாசி கப்பல் உங்கள் பேரை எழுதி வச்சுருவேன். இப்போ போட்டு வந்துச்சு, என்ன பண்ணீங்க? இப்போ தான் போட்டு வந்துட்டு போச்சே, அது இப்போ செய்ய முடியாதுல்ல. நீங்கள் சின்ன காரியத்தில் செஞ்சு பழகலைன்னா உங்களால் பெரிய காரியத்தில் செய்ய முடியாது. சில மக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன உதவினாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் இருப்பேன். என்ன தேவை சொல்லுங்க அப்படின்னாவே செய்ய மாட்டார்னு அர்த்தம். அவர் வடை போடுறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, நம்மை ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கர்த்தரோட ராஜ்யத்தில் வச்சிருக்கிறார். நம்ம மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்ய விரும்புகிறார். அதுக்காக உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். பரலோகம் போவதற்கு அவங்களை ஆயத்தப்படுத்தலை. நீங்கள் ரசிக்கப்பட்டோன்னே பரலோகத்துக்கு ரெடியாக தான் இருக்கீங்க. உங்களை இந்த பூமியில் உங்களை வச்சிருக்கிறான்னு ஏதோ ஒரு வேலையை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறேன், என்னை கூட நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, ஏது செய்ய விரும்புகிறீங்க என்ற ராஜ்யத்தின் மனநிலையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ராஜாவோட சித்தம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறதை பார்க்க முடியும். நான் உலகத்தில் இருந்தால் அந்த உலகத்துக்கு மனுஷன் கிடையாது, நான் இன்னொரு கவர்மெண்ட்டை சேர்ந்தவன், இன்னொரு கவர்மெண்ட்டுடைய அம்பாசடர் நான். எரேமியா புத்தகம், எசேக்கியேல் புத்தகத்தை படித்து பாருங்கள். மக்கள் எரேமியாட்ட வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு விசாரித்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வோமாங்க. ஒரு வசனம் வாசிக்கிறேன், எசேக்கியேலில் நிறையா இருக்கும். அதே மாதிரி எரேமியா 42 திருப்புவோம். எரேமியா 42 20 வசனம். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, எங்கள் தேவனாய கர்த்தர் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்திலையும் முதல்ல போங்க, கர்த்தர்ட்ட கேட்டுவாங்க, அப்படியே செய்வோம்னாங்க. கேட்டாரு, சொன்னார், ஆனால் யாரும் செய்யலை. இது எசேக்கியேல் புத்தகத்திலையும் பலமுறை வரும். கர்த்தர்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறோம், கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறார், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? செய்யணும். கீழே அடுத்த வசனம் வாசிங்க, மத்தேயு திருப்போம். அந்த இளையகுமாரன் சொன்னார், வாஞ்சியா சொன்னார், உடனே செஞ்சிருவேன்னாரு, ஆனால் செய்யலை. 30 இறைவனிடத்தில் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள்.
அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசபடியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். எதை குறித்து பேசுறாரு? ராஜ்யத்திற்கு விலக போல. இந்த ஓமை எதை வச்சு பேசுறாரு? ஆயக்காரர் வேசிகள் உங்களுக்கு முன்னே தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள், ராஜ்யத்தை விட்டு வெளியே போகவே இல்லை. அந்த சம்பவம் சொல்லி முடிஞ்சோன்னு எதை குறித்து பேசுறா? ராஜ்யத்தை குற்றம் பேசுறாரு, முகத்தில் அரைஞ்ச மாதிரி பேசுறாரு. அதனால தான் இயேசு உங்களுக்கு மேலே பிடிக்கல. பரிச்சையன் ஆயக்காரன் பரிச்சையனும் வேத பாருங்கள் எப்படின்னா, ஒன்று சொன்னோம்னா இதை நாங்கள் நல்லா சின்ன வயசுலேயே செஞ்சோமே, இது எங்களுக்கு தெரியாதா? ஒரு பரிச்சையன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அந்த ஆயக்காரன் மாதிரி நான் இல்லை, நான் 3 வேளை ஜெபம் பண்ணுறேன், தசமமாக கொடுக்குறேன், என் செய்கெல்லாம் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு வாயில் நல்லா சொல்கிறவன். ஆனால் அந்த பாவிகளும் ஆயக்காரர்களும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட கீழ்த்தட்டு மக்கள். அவர்கள் வாயில் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அவர்கள் முன்னேறி போயிட்டான். இவன் பேசிகிட்டே இருக்கான், அவன் உள்ளே போயிட்டான். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுகிறாருன்னா அவங்க மனஸ்தாபப்பட்டு இது நம்ம இப்படி வாழக்கூடாதே என்று மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே போகிறான். அவன் மனஸ்தாபப்படவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை, வாழ்நாள் முழுக்க பேசிகிட்டே இருந்தான். ஏன்னா அவன் தன் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வச்சான். பாவிகளும் ஆயக்காரர்களும் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வச்சாங்க. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, என் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எத்தனை பேர் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க? என்னங்க 4 பேர் தானா? எல்லாருமே கை தூக்குவோம், விசுவாசத்திலேயாச்சும் தூக்குவோம். கை தூக்குங்க. நான் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவன், கேட்கிறவன் மாத்திரமல்ல, எதை கேட்கிறேனோ கேட்கிறதன்படி செய்கிறவன். ஆமேன். எத்தனை படி செய்கிற ஆட்கள் இல்லை, எத்தனை பேர் செய்யக்கூடிய ஆட்கள்? அப்போ தான் ப்ரோக்ரஸ் ஆக முடியும், முன்னேறி போக முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் திருப்போம். கிங்டம் மென்டாலிட்டி, ராஜ்யத்தின் மனநிலை மட்டும்தான் உங்களை ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் வாழ வைக்கிங்க. அப்படி வாழ்ந்து பாருங்க, நீ எல்லா பகுதியிலையும் ஆளுகை செய்வீங்க. டிப்ரெஷன் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, பயம் இருக்காது, கவலை இருக்காது. நீங்கள் அவரை சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் அவர் பொறுப்பெடுப்பார். அவர் ராஜா என்பதை நிரூபிச்சிட்டிங்கன்னா அவர் ராஜாவாகவே இருப்பார், உங்கள் வாழ்க்கையில் ரியலாக இருப்பார். லூக்கா 2 சம்பவம் தெரியும். பண்டிகைக்கு இயேசுவும் அவருடைய தாய் தகப்பன்மாரும் போகிறாங்க. இயேசு கூடவே வர்றாருன்னு நினச்சி அவங்க தாய் தகப்பன்மார்கள் ஒரு 3 நாள் பிரயாணம் போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தோம்னா இயேசுவை காணோம். வந்து தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது இயேசு அங்கே இருக்கிற ரபிகள் மத்தியில் உட்காந்து பேசுகிறாரு, கேட்குறாரு, பதில் பேசுகிறாரு. அப்படி பார்த்த உடனே அவங்க அம்மா பேசுகிறாங்க. 48 வாசிப்போம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? பிதாவுக்கு அடுத்தது அவைகள் இருக்கு. பிதாவுக்கு அடுத்தன என்கே செய்யப்படுது. பிதாவுக்கு அடுத்தவன் சொல்லும் பொழுது, and he said to them, why did you seek me? Did you know that I must be about my father's business? என்னோட அப்பாவுடைய பிஸ்னஸை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னாரு. பிஸ்னஸ்னால் வியாபாரம் மட்டும் இல்லைங்க, அப்பாவுடைய வேலைகளை செய்வது பிஸ்னஸ்ஸு. என்னை ஏன் தேடுகிறீங்க? ஐ மஸ்ட் பி அபவுட் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். எங்கள் அப்பாவுடைய வேலையே செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். அப்பாவுடைய வேலை என்ன? அப்பாவுடைய மனதில் இருக்கிறது என்னங்க? ராஜ்யம், ஜனங்கள், மக்கள் சுகமாகணும், மக்கள் விடுதலை பெறணும், பரிசுத்தாவியால் நிரப்பப்படணும், ராஜ்யம் நாளுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகணும். அதான் அப்பாவுடைய பிஸ்னஸ். நீங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் இருக்கீங்களா? ரொம்ப குற்றமாக இருக்கோ?
நீங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் இருக்கீங்களாங்க? அப்பாவோட சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கீங்களா? ஏசுநாதர் மட்டுமல்ல, நம்மை குறித்து தேவனோட விருப்பம் அது. அப்பாவோட பிஸ்னஸை நிறைவேற்றுவதற்காக இருக்கீங்களா? மக்கள் சுகமடையணும். சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம், இந்தியாவில், தேசத்தில் எல்லா பகுதியிலும் தேவனோட நோக்கம் நிறைவேறணும். அறிவிக்கப்படாத இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சபை கட்டப்படாத இடத்துல சபை கட்டப்படணும். அதற்கு நான் ஒரு கருவியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்பாவோட பிஸ்னஸை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதாங்க வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லாருமே ஒரு பிஸ்னஸில் இருக்கும். பிஸ்னஸ்னால் நான் ஊழியம் செய்கிறேன் கிடையாது. வேலைக்கு போகிறீங்களா? வேலையில் சாட்சியாக இருக்கணும். ஒரு இடத்துல சமுதாயத்தில் இருக்கீங்களா? சமுதாயத்தில் கர்த்தருடைய பிள்ளை என்று பக்கத்தில் இருக்க மக்களுக்கு தெரியணும். அதாங்க வாழ்க்கை. வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாத்தியத்தில் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக சம்பாதிக்கணும். அப்படி வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை முற்போக்கான தாக்கமாக இருக்கும். அதான் கிங்டம் மென்டாலிட்டி. ரோமர் 12:1 சொல்கிறார் இல்லையா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கிறார். 12:1 வாசிங்க. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமுங்க ராஜ்யம், ராஜாவோட சித்தம் வாழ்ந்து பாருங்க, நம்ம இம்பேக்ட் இருக்குங்க. நம்ம இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் தாக்கம் இருக்கும். சமீபத்தில் எனக்கு ஒருத்தர் இதை விக்கிபீடியாவில் எடுத்து அனுப்பினார். ஒரு தம்பி மதுரை அமெரிக்கன் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இருக்குல்லங்க. அமெரிக்கன் காலேஜில் ஏதோ ஒரு பில்டிங் கட்டுவதற்கு ஜான் டி ராக்கிஃபெல்லர் பணம் கொடுத்துருக்காரு. ஜான் டி ராக்கிஃபெல்லர் பற்றி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசுல அவங்க அப்பா கைவிட்டு போயிருப்பார், அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவர் முதல்ல போய் ஒரு வார சம்பளம் வாங்கிட்டு வருவார். $1 வாங்கிட்டு வருவார். அந்த $1 வாங்கின உடனே அவங்க அம்மா சொல்லும், இப்போ இதுக்கு முதல்ல தசமாக கொடுத்து வாங்கும். அவர் சொல்லுவாருங்க, அன்றைக்கி அந்த $1 நான் தசமாக கொடுக்காமல் இருந்தேன் என்றால் இன்றைக்கி பல லட்சம் டாலர் என்னால் கொடுத்துருக்க முடியாதுங்கிறார். ஆயில் பிஸ்னஸ் பண்ணாருங்க. ஜான் டி ராக்கிஃபெல்லருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க எல்லா பணக்காரனக்காரங்களும் பெரிய ஆளுங்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பித்தார்? $0. $1 ஆரம்பித்தார். ராஜாவோட சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்றினார். அவருடைய தாக்கம் மதுரையில் அமெரிக்கன் காலேஜ் வரை வந்திருக்கு. இன்னைக்கு பேசுகிறோம்ல, அவர் மறிச்சு எவ்வளோ ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் பேசுகிறோம்ல, ஜான் டி ராக்கிஃபெல்லர் பேசுகிறோம்ல. ஏன்? ராஜ்யத்தில் ஏதோ ஒரு அவரோட தாக்கம் இருந்திருக்கு. அப்படி தான் உங்களை பற்றி இருக்கணுங்க. ஒரு ஜேம்ஸ் இருந்தார், ஒரு பீட்டர் இருந்தார், ஒரு ஜான் இருந்தார். சொல்லணும், எங்கே இருந்தார்? சிறுவில்லிபுத்தூரில் இருந்தாரியா? சிறுவில்லிபுத்தூர்லையா? அப்படி சொல்லணும். அதுக்கு வாஞ்சிக்கணும், கேட்டு போயிடக்கூடாதுங்க. ஒரு தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரே விருப்பம் தாங்க, தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ அதை செய்து நிறைவேற்றணும், சக்ஸஸாக செய்யணும். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனைங்க போட்டிருக்கு? நீங்கள் ஆம்பிளிஃபைடு பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஒரு ரீசனபிள் ரேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப். ஆவிக்குரிய ஆராதனைங்கிறார். இந்த ஜெருசலேம் பைபிள் சொல்லும் பொழுது அது டெம்பிள் வர்ஷிப்னே சொல்கிறாரு. சபைக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம், அது கூட சிலருக்கு இருக்காது. சபைக்கு வர்றோம், 3 பாட்டு 4 பாட்டு பாடுறோம், அது மட்டும் ஆராதனை கிடையாதுங்க. அந்த வாரம் முழுக்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது கர்த்தருக்காக நம்ம செய்யக்கூடிய ஆராதனை. அநேக மக்களுங்க கர்த்தர் ஒருத்தர் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்கிற ரியாலிட்டியே இல்லாமல் வாழக்கூடிய மக்களுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கர்த்தர் இருக்கிறாரு, 10:30 மணிக்கு போயிடுவார் அவர். கண்டம் பண்ணுறதுக்காகவே சொல்ல, தாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறாருங்கிற ரியாலிட்டியிலே வாழாத ஜனங்கள் தான் நிறைய. கர்த்தர் ஒரு காரியத்தை லீட் பண்ணுறாரு, ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருன்னா கர்த்தர் சொல்கிறாருங்கிற நினைப்பே இருக்காது. இல்லை கவனிங்க, நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், அதை பற்றி நிறைய வேதம் சொல்லுது. சம்பாதிக்கணும், வாழ்ந்துருக்கணும்,
பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க. 30 பவுன் 100 பவுன் கூட சேர்த்து வைங்க. கிலோ கணக்கில் கூட போடுங்க, உங்கள் விருப்பம் போடுங்க. நல்ல வீடு கட்டி வைக்க. 80 வயசு ஆயிடுச்சு, சரி 120 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க? நீங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா, எதுவுமே கணக்கில் எடுக்கப்படாதுங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு சோறு போட்டீங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி வச்சிங்க, அதெல்லாம் கணக்கில் எடுக்கப்படாது. ஒரு நாய் கூட தான் குட்டி போட்டு பால் கொடுக்குது. அது மட்டும் லைஃப் இல்லைங்க. நான் வாழ்கிற வாழ்க்கை, என் வாழ்க்கையில் தேவனை உயர்த்தி காமிச்சிடணும். அப்படி வாழ்ந்து காமிங்க, தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் சொல்கிறாரு ரோமர் 16:18, அவர்கள் வயிற்றுக்காகவே வாழ்கிறாங்கன்னு இருக்கிறார். வாசிங்களேன், ரோமர் 16:18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறான். வாழ்கிற சிந்திக்கிறது எல்லாமே வயிறு, சோறு, அது மட்டும்தான். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வெறுக்கிறேன், விரும்பவே கிடையாது, வெறுக்கிறேன் அதை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும், ஆண்டவரோட நோக்கத்தை நிறைவேற்றணும், ஆண்டவரோட சித்தம் இந்த பூமியில் நம்ம நிறைவேறணும். அப்படி வாழ்ந்து பாருங்க, நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் இந்த 10 கன்னியை பற்றி பேசுறாரு தெரியுமா? வாசிக்கலேன், மத்தேயு 25:1. அப்போது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளன் எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகள் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கத்தினால் தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாகிறாதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. 10 பெண்கள், இது 2-3 அர்த்தம் இருக்குது. நான் ஒரு காரியத்தை இங்கே எடுக்கிறேன். இதில் பெண் சொல்லும் பொழுது ஒன்று சபை, இன்னொன்று யூத மக்கள், இஸ்ரேல் தேசம். இயேசு வரும் பொழுது பாதி இஸ்ரவேல் மக்கள் பரலோகம் போயிடுவாங்கன்னா அது நற்செய்தி. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆனால் சபையில் இருக்க பாதி பேர் தான் பரலோகம் போவான்னா அது நற்செய்தி கிடையாது, துர்ச்செய்தி. நான் சொன்னது புரியுதுங்களா? இது அதை பற்றி பேசவே கிடையாது. பரலோகமா நரகமாக அதை பற்றி பேசவே கிடையாது. இல்லை, அவங்க பரிசுத்தாவை பெறலை, பரிசுத்தாவை பெற்றவங்க பரலோகம் போகிறாங்க, பரிசுத்தாவை பெறாதவங்க நரகம் போகிறாங்க, அதுவும் பேசலை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே தீ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றி எரிந்தின தீ வத்தியது. எண்ணெயே இல்லால ஏற்கனவே எண்ணெய் இருந்துச்சு. உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறாரு, முதல்ல முத்திரையிடப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் பரலோகவாசி தான். இங்கே சொல்கிறது எதை பற்றி பேசுகிறாருன்னா, யார் ஆயத்தமாக இருந்தார்கள், யார் ஆயத்தமாக இல்லை. சொல்ல வந்த சொல்கிறாரே கீழே, அப்படியே ஆயத்தமாக இருந்தவர்கள் 10, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்கள் பிரவேசித்தார்கள். மணவாளனுக்காக காத்திருந்தார்கள், மணவாளன் வருவதற்காக காத்திருந்தார்கள். மணவாளன் வர லேட்டானதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டான். ஆனால் ஒரு 5 பேர் மணவாளன் வர எவ்வளவு காலமானாலும் சரிதான், நம்ம காத்திருப்போம், அதுக்கு எவ்வளவு எண்ணெய் செலவழிஞ்சாலும் அது செலவழிக்க ஆயத்தமாக இருப்பேன்னு சொல்லி எண்ணெயோடு வர்றான். எண்ணெய் எப்படி கிடந்துச்சு? எண்ணெய் எப்படி அவன் கைக்கு வந்துச்சு? காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆண்டவர் வர எவ்வளவு காலம் தாமதமானாலும் சரிதான்,
அதுக்காக என்ன செலவானாலும் சரிதான், நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கேன், ரெடியாக இருக்கிறேன்னு சொன்ன ஆட்கள் உள்ளே போனாங்க. நீங்கள் கர்த்தருக்காக வாழ நினைங்க, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நினைங்க. எல்லாம் கவனிங்க, நீங்கள் 120 வருஷம் வாழ்ந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நத்திங்க. அப்படியே சுண்டி விட்டால் போயிடும் அப்படியே காலங்கள். இருக்கிற காலத்தில் தேவனை எவ்வாறு மைமைப்படுத்தணும், உயர்த்தணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டே இருப்பீங்க. உள்ளே போயிட்டே இருப்பீங்கன்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுமாவீங்க. இயேசுடைய இம்பேக்ட் உங்கள் மேலே இருக்குங்க. இயேசு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரா? பவுல் ஏற்படுத்தினாரா? நம்மளாம் ஏற்படுத்த முடியாதா? ஏன்? நமக்கு அந்த 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 மைண்ட் செட் கிடையாது. அந்த மைண்ட் செட் வரட்டும், கர்த்தரை குறித்து சிந்திப்போம், கர்த்தரோட நோக்கத்தை குறித்து சிந்திப்போம். ஆண்டவருக்காக வாழ நினைங்கன்னா ஆண்டவர் உங்கள் மூலமாக அப்படி பிரகாசிப்பார். அப்படியே அதான் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, நல்ல கார் வாங்குங்க, நல்லா வீட்டில் வாழுங்க, அதெல்லாம் சந்தோஷம். உங்கள் மனநிலையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பப்போ அது இருக்கணும். நான் யாருக்கு சொந்தமானவன், யாருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான இருக்கிறேன்னு தெரியணும். ஒரு அம்பாசிடர், அமெரிக்காவுடைய அம்பாசிடர் இந்த ஊரில் விட்டுற வச்சுட்டாங்க. அவர் அமெரிக்காவை பற்றி சிந்திக்கவே இல்லை. தன்னுடைய ஆசா மாசங்களை நிறைவேற்றுக்கா வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவரை சரியான ஒரு அம்பாசிடர் கிடையாது. அப்படி வாழ்ந்து காமிங்க, நிறைவாக வாழலாம். நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். மத்தேயு 18:1. அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பானார்? ஏன்னா அதை பற்றி பேசிகிட்டே இருக்காரா? அதனால் பரலோக ராஜ்யத்தில் யார் பெரிய ஆள்? சீனியரா, நிறையா காசு கொடுத்தவனா, எவ்வளோ அதிகாரத்தை, யாருக்கு யார் பிரைம் மினிஸ்டரு, யார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, யார் வந்து உள்துறை அமைச்சர், யார் இருப்பான்னு கேட்குறாரு. இயேசு சொல்கிறாரு கீழே, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தில் ப்ரோக்ரஸ் ஆகி போகிறதும் இருக்குது. எப்படி பிரவேசிக்கிறோமோ அதே போல் தான் ப்ரோக்ரஸ் ஆகணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டபடியே வளருங்கிறார் இல்லையா? கவனிக்கிறீங்களாங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்படி வளருங்க. இந்த இப்படி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போன்னு சொல்லும் பொழுது ஒரு 15 வயசு பிள்ளை, 16 வயசு பிள்ளை கிடையாது, 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை. பைடியோ, அதாவது பைடியான்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. பைடியான்னா இந்த பீடியாட்ரிஷன் போகிறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வர்றது தான் பைடியோலேருந்து வர்றது தான் பீடியாட்ரிஷன். சிறு குழந்தை, 5 வயசு குழந்தை. ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்ட உடனே எனக்கு என்ன பொசிஷன் கொடுப்பீங்கன்னு கேட்காது, ஓடி வந்து அப்படி தாங்கி உட்காந்துக்கிறோம். அதான் பிள்ளை. அன்று சொன்னால் நீங்கள் சிறு பிள்ளையை போல மனம் திரும்பலைன்னா, உங்களுக்கு எண்ணத்தில் சிந்தையில் ஒரு மாற்றம் வரலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க, ப்ரோக்ரஸ் ஆக போக மாட்டீங்க. நமக்கு 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, 50 வயசாச்சு, 40 வயசாச்சு. எப்படி 5 வயசுக்குள்ளே போகிறது? நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு 2 விதமான மக்கள் போகிறாங்க, 2 குரூப். ஒரு குரூப் எதுக்குன்னா, அவன் சர்ச்சுக்கு போயிடணும், போகலன்னா அவனுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். சர்ச்சுக்கு போகாமல் போயிட்டோமே அப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அதனால் போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்துட்டு வேகமாக ஓடிடுவோம். சிலர் மக்கள் நம்ம சர்ச்சுக்கே போக மாட்டேன், வீட்டில் உட்காந்து பைபிள் வாசிப்பேன். அது ஞானம் கிடையாது. ஆண்டவர் சொன்னால் சபை கூடுவதை விட்டு விடாதருங்கள். சிலர் விட்டு விடுகிறது போல் விட்டு விடாதுங்க, அது ஞானம் கிடையாது. கட்டாயம் வரணும். சபைக்கு வரும்போதே முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, என்னுடைய துதிகளை கொடுக்கணும், என் சோத்திரங்களை கொடுக்கணும், என் இருதயத்தை கொடுக்கணும். கொடுத்தவொன்னே அவர்கிட்ட நான் ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணி நான் மனம் திரும்புகிறேன், மனம் மாறுறேன். இங்கே சொல்கிறார், சிறு பிள்ளையை போல மனம் திரும்பலனார். சிறு பிள்ளைன்னா என்னன்னு சொல்கிறேன்? 1 Corinthians 14 எடுங்க. 1 Corinthians 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்கள். புத்தியிலே குழந்தைகளாக இராங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழந்தை மாதிரி இருக்காதீங்க. என்ன சொன்னாலும் பேக்கு மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் ஓடாதரான்னு சொன்னோம்னா குதிக்கும், குதிக்காதரான்னா குதிக்கும். என்ன அதுக்கு என்ன தெரியாது? அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழந்தைத்தனமாக இருக்காதீங்க. துர்க்குணத்தில் குழந்தைகளாகவும் புத்தியிலே
ஈவிலான காரியம், துன்மார்க்கமான காரியத்தில் குழந்தைகளா இருங்க. ஆனால் புத்தியில், அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெரிய ஆளாக இருக்காங்கிறார். சின்ன பிள்ளைகள் உலகத்தில் பிறக்குதில்ல, 5 வயசு வரை அந்த பிள்ளைகளுக்கு கள்ளங்கப்படம் தெரியாது. தெரியுமா? தெரியாது. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேச தெரியாது. நயவஞ்சகம் தெரியாது. இதெல்லாம் எப்போ வருது? 6 வயசுக்கு மேலே வருது. உலகத்துலேருந்து கற்றுக்குது. நயவஞ்சகம், கபடம், வஞ்சகமாக பேசுறது, உள்ள ஒன்று வச்சு வெளியே வச்சு பேசுறது, இதெல்லாம் உலகத்துலேருந்து கற்றுக்கிறது. அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு புத்தியில் மெச்சூர்டாக இருந்து சிறு பிள்ளை மாதிரி இருங்க. சிறு பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படாது. கவலைப்படுமா? 5 வயசு பிள்ளை வீட்டுக்குள்ளே போகிறீங்க, விளையாடி சாமெல்லாம் ஓரமாக போட்டு இப்படியே முழிச்சு நிற்கிது. இப்படியே, என்னம்மா கண்ணு? இல்லைப்பா, எனக்கு எப்படிப்பா நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க, அதை நினச்சா எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்லிச்சுன்னா, என் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டோம். அது பிள்ளையே கிடையாது, தொல்லது. பிள்ளை என்ன செய்யணும்? விளையாடணும், என்ஜாய் பண்ணணும், அப்பா பார்த்துக்குவாருன்னு சொல்லி ஜாலியாக இருக்கணும். அதான் பிள்ளை. பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு வந்துருச்சு. அறிவு இல்லைங்க, தப்பான அறிவை பிள்ளை பெற்றிருக்கு. ஒரு காரியத்தை கன்சர்ன் பண்ணுறேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாதுங்க. பிள்ளைகள்லாம் என்ன செய்யும்? குதிக்கும். தெரியுமா? பார்த்தது இல்லையா? முன்னாடிலாம் இந்த வீட்டில் டிவியில் இந்த பொம்மை படம் ஓடும் தெரியுமா? என் சின்னவன்லாம் அதை வச்சுட்டு குதின்னு குதிப்பான். அப்படியே அது முன்னாடி வச்சுக்கிட்டு ரிமோட்டு கையில் வச்சுட்டு அதில் இருக்கிறது அப்படியே குதிப்பான். இப்போ குதிப்போமா? ஏன்? அது சின்ன பிள்ளை. ஆனால் நம்ம குதிக்க மாட்டோம், சிரிக்க மாட்டோம். ஒரு வாழ்க்கையில் ஃபன்னே இருக்காதுங்க. விரைச்சு போய் இருக்கிறது அப்படியே கஞ்சி போட்ட சட்டை மாதிரி எப்பவுமே இதே ஒரு நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அதை என்ன செய்யறது, இது என்ன செய்யறது, அப்படியே. அப்படி நீ குழந்தைல்ல சொல்கிறாங்க. நான் ஒன்று படித்தேன், ஆனால் நெட்டில் படித்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை 300 முறை சிரிக்குதுங்கிறாங்க. 5 வயசுக்குள்ள பிள்ளை 300 முறை சிரிக்குதுங்கிறாங்க. நீங்கள் எப்போ சிரிச்சீங்க? நிறைய மக்கள் சிரிச்சதே மறந்துட்டாங்க. சிரிப்பா நம்ம ஜோக் அடித்தா கூட அப்படியே டென்ஷனாக பார்க்குறது. என்னடா ஜோக் உனக்கு வேண்டியிருக்கு, என்ன கடிக்கிறீன்னு அப்படிங்கிறது. சின்ன பிள்ளைய பாருங்க, முறைச்சா கூட சிரிக்கும். என்ன சொன்னாலும் சிரிக்கிங்க. ஏன்? எந்த கவலையும் கிடையாதுங்க, ஃபன் இருக்குங்க. ஆண்டவர் சொன்னா நீங்கள் அப்படி மாறலை, குழந்தை போல மாறலைன்னா பரலோக ராஜ்யத்தில் ப்ரோக்ரஸ் ஆகி போக முடியாது. எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் விரக்தி, கசப்பு, மனது முழுக்க. சின்ன பிள்ளைக்கு ஒரு கசப்பு இருக்குன்னு பாருங்க, சான்ஸே இருக்காதுங்க. 5 வயசு பிள்ளைக்கு மனதில் கசப்பு இருக்குமா? அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க பொல்லாதவங்கடா, வீட்டுக்கு போகக்கூடாது, கரெக்டாக மறுநாட்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே விந்து வரும், உள்ள வரும். ஏன்? தெரியாது அதுக்கு. நீங்கள் அப்படி மாறலைன்னா தேவனோட ராஜ்யத்தில் ப்ரோக்ரஸ் ஆகி போக முடியாதுன்னு. நல்லா களிப்போடு இருங்க, சிரிங்க. வேதம் சொல்லும், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். தமிழில் அழகான பழமொழி சொல்லியிருக்காங்க, வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போங்கிறாங்க. என்னைக்கு சிரிச்சிங்க? சிரிக்கவே மாட்டோம். ஒரு வியாதி வந்துருச்சு, டாக்டர் சொன்னார் முடியான்ட்டாரு, ஒன்று என்ன செய்வோம்? கண்ணீர் விட்டு அழுவோம். அப்போதாங்க சிரிக்கணும். பிசாசு சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறாது, கர்த்தர் சொன்னது நிறைவேறும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயோ எனக்கு 3 மாதம் சொல்லிட்டாங்க அப்படி சொன்னீங்கன்னா அவருக்கு டென்ஷன் ஆகும். நான் என் கஷ்டத்தை சொல்கிறேன், உனக்கு சிரிப்பாக இருக்கா? ஆமாம், கஷ்டப்படக்கூடாதுக்கு. நீ சொல்கிறத நம்பலை, அது எனக்கு ஜோக்காக இருக்கு. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை நீடித்த நாட்களாக திருப்தியாக்கவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பினீங்கன்னா நீ சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யோபுல சொல்றார், யோபு 5 பஞ்சத்தையும் பாலாக்கும் கொள்ளையை நோக்கி பார்த்து சிரிப்பீர் இருக்கு. சின்ன பிள்ளை எதுக்கு அழுகும்? பசின்னா அழுகும், இல்லாட்ட நைஸா நீ கிள்ளி விட்டீங்கன்னா அழுகும். பிள்ளை எதுக்குங்க அழுகும்? எதுக்குமே அழாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கட்டும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு ராஜா இருக்கிறார், நடத்துவார் நினைச்சு பாருங்க.
அடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று குறித்து கவலைப்படுறது, வேதனைப்படுறது. இன்னொன்று, சின்ன 5 வயசு பிள்ளைகளுக்கு குற்ற உணர்வு வருவா தெரியுமா? குற்ற உணர்வு இருக்குமா? இருக்காது. 5 வயசு பிள்ளை கக்கா போயிட்டு கக்காலே உருண்டு மஞ்சள் கலர் பிள்ளையாக இருக்கும். நம்ம பெற்றது கருப்பு பிள்ளையாக இருக்கும், ஆனால் பிள்ளை மஞ்சளாக இருக்கும். என்னை தூக்காதீங்க, நான் தெரியாமல் கக்கா போயிட்டேங்கம்மா. தூக்க விடும். ஏன்? காண்டம்னேஷன் கிடையாது. தவறு பண்ணிட்டமே, தப்பு பண்ணிட்டமே, ஒன்றுமே கிடையாது. ஆனால் மக்களுக்கு சின்ன தவறு பண்ணோடனே குற்ற உணர்வு அறிக்கை. அப்படியே சொல்றது புரியுதா? கத்தட்ட க்ளோஸாக பழகுங்க. அப்பா அவங்களை நேசிப்பதற்கு இடம் கொடுங்க. சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளைக்கு, நான் சொல்கிறது 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை, அதுக்கப்புறம் விஷமாக மாறிடுங்க. விஷத்தை வந்து நம்ம ஊற்றிருப்போம் உள்ளே வச்சு. 5 வயசு பிள்ளைகிட்ட ஒரு ஸ்வீட் கொடுங்க, ஒரு குதிச்சுட்டு வாங்கிறோம். 10 வயசு பிள்ளைகிட்ட கொடுங்க, வேணாம் அங்கிள்ங்க. ஏன்? உள்ள விரும்பணும், சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் தப்பு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். 5 வயசு பிள்ளைக்கு ஒரு குதிச்சுட்டு இன்னொன்று கேட்டிங்கன்னா அதையும் எடுக்கும். வீட்டுக்கு போங்க, வீட்டில் நல்ல ஸ்வீட் வைங்க, நம்ம பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? ஓடி போய் எடுக்கும். நம்ம தான் டே சும்மா சொல்லணும். அதான் பிள்ளை. அப்பா உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம், எடுப்பதற்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த சிறு குழந்தை மனது இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆட்கள் உள்ள தொடர்ந்து பிரவேசிக்கலாம். ஆனால் வளர்ந்த உலகம் சொல்கிறது வஞ்சகம், கன்னிங்கு, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ப்ரோக்ரஸ் ஆகி முன்னேறி போவது கஷ்டம். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் அப்பாவோட சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற வாழுங்க. உள்ளே போகிறது மட்டும் இல்லை, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் அப்படியே தொடரும். இன்றைக்கி பவுலை பாராட்டுறோம். அன்றைக்கெலாம் ஒரு பிரசங்கத்தை சொன்னேன், ஒரு சகோதரி கேட்டு சொன்னாங்கன்ட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்தோட ஒரு டெஸ்டிமனி சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கப்புறம் எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடச்சின்னு ஒரு டெஸ்டிமனி அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ கரெக்டாக கொரோனாக்கு முன்னாடி அது ஒரு பிரசங்கத்தை சொல்லியிருந்தேன். எனக்கு பரலோகம் போனதுக்கப்புறம் முதல்ல பிதாவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், அடுத்து வந்து நான் பவுலை தான் பார்க்கணும் ஆசைப்படுவேன். நான் ரெவலேஷன், அவ்வளோ ரெவலேஷன். ஏன்? அந்த மனுஷன் தனக்காக வாழலைங்க, தேவனோட நோக்கத்தை, தேவனோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்தார். அந்த மனுஷன் பார்க்கணும் ஆசை. அவங்க பிரசங்கத்துக்கு கேட்டு சொன்னாங்க, பாசம் எனக்கு உங்களை தான் பார்க்கணும் ஆசைன்னாங்க. அவங்க உங்களை தான் பார்க்கணும் ஆசை பாசன்னாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். வாயில் இல்லை, செய்கை. கேளுங்க, விசுவாசிங்க, செய்யுங்க, சக்ஸஸாக வாழலாம். அடுத்த வாரம் தொடருவோம். ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் பிரயோஜனமாக இருந்துச்சா? சில நேரத்தில் லைட்டாக குத்துறது மாதிரி இருந்திருக்கும். அது ஒன்று அப்படி நினைக்க வேணாம். அது குத்துறது இல்லை, அது வந்து மருந்து. அது காண்டம்னேஷன் கிடையாது, ராஜ்யத்தோட கோட்பாடு. நீங்கள் இங்கே வந்து காண்டம்னேஷன் கிடைக்கவே கிடைக்காது. புத்தி, ஆலோசனை. ஜெபிப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் இடத்துல வருகிறோம். உடைய தயவு, உடைய இரக்கம், உடைய கிருபை, உடைய காருண்யம் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, அதுபடி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லப்பட்டுகிறது. வாயில் சொல்லுகிற மக்களாக இல்லாமல் செய்களை காமிக்கிற மக்களாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். சில காரியங்கள் தற்போது முடியாது என்று சொன்னாலும் தேவனோட வார்த்தைக்கு உட்பட்டு அதன்படி செய்யக்கூடிய மக்களாய் என்னை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யத்திலே உட்பிரவேசிக்கிற மக்களாய், மனம் திரும்பி தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கசப்பு, வைராக்கியம், பகைகள், விரோதங்கள் போன்ற காரியங்களை விட்டுட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நகைப்பு இவைகள் மனதை ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளைப் போல கபடமற்றவர்களாய், துர்க்குணம் இல்லாதவர்களாய், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மக்களாய் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ராஜாவுடைய சித்தமும் நோக்கம் நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு நோயும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.